யோசித்து பாருங்க, நிறைய நேரம் மனுஷங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் என்னது? நான் தனியா இருக்கிறேன், நான் படுற கஷ்டம் யாருக்குமே தெரியாது, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு யாருமே இல்ல. அப்படி கேட்கிற ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? யார் சொன்னது நீ தனியா இருக்கிற? நீங்களும் நானும் தனியா இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? ஏன்னா நிறைய நேரம் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். பைபிள்ல இருக்கா இல்லையா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்பு எதை கொடுக்குமா? பக்தி விருத்தியை, லைஃப்ல வளர்ச்சியை கொடுக்குமா? ஏன் அறிவு இருமாப்பை உண்டாக்கும்னா, நிறைய நேரம் தேவன் எங்க இருக்காரு? வானங்கள்ல இருக்கிறாரு, பரலோகத்துல இருக்கிறாருங்கிற அறிவு இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? இருமாப்பாதான் இருக்கும், விடுதலையா இருக்காது. கொஸ்டின், கேள்வி, ஒரு விரக்தியான வாழ்க்கையா இருக்கும். அன்புனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றாங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா லைஃப் எப்படி இருக்கும்? கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு ஈஸியான வாழ்க்கை வாழ உங்களால முடியும். ஹல்லேலூயா. அதனால உங்க மனசுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், நான் தனியா இல்லை. எல்லாரும் கைய வச்சு, நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, இந்த உலகத்துல நான் தனியா இல்லை. ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? நிறைய நேரம் நம்ம மனசுதான் நம்மளை எப்படி ட்ரிகர் பண்ணோம்னா, பாரு உன் கஷ்டம் யாருக்கு புரியும், வெளியே நீ சொன்னாலும் உன் சூழ்நிலை புரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு நம்ம ஒரு தகவலை கொடுத்திருக்கோம். எதை கொடுத்திருக்கோம்? எனக்கு ஒரு நல்ல தகப்பன், தேவாதி தேவன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம இன்னைக்கு என்ன வார்த்தைய நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே பாருங்க, ஒரு செடி இருக்குன்னு வைங்களா, செடிக்கு எது முக்கியம்? செடி வளர்றதுக்கு என்ன முக்கியம்? தண்ணி ரொம்ப முக்கியம், மண்ணு ரொம்ப முக்கியம், சன்லைட் ரொம்ப முக்கியம், உரம் ரொம்ப முக்கியம். டேவிட் என்ன பதில்? சூப்பர், ஆணிவேர். நான் எதிர்பார்த்தது இந்த பதில தான். ஒரு சீடு போடுறோம்னு வைங்களா, அது நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒரு செடிக்கு ஒரு சீடுக்கு வேர் ரொம்ப முக்கியம். முக்கியமா? முக்கியம் இல்லையா? ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க? செடிக்கு ஒரு விதை போட்டிருக்கோம்னா அது வளர்றதுக்கு வேர் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? அதுல இருந்துதான் நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒரு செடி மேல வர்றது வளர்ச்சியே இல்ல. எந்த அளவு அதோட ஆதாரமான மண்ணுல அது ஸ்ட்ராங்கா இருக்க வேர் பிடிச்சிருக்கோ அந்த அளவுதான் செடி ஸ்ட்ராங்கா மேல நிற்கும். ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. சில சமயம் நம்ம சீடு போட்டிருக்கோம், செடி முளைச்சிருக்கோம், உள்ளுக்குள்ள நல்ல வேர் விட்டுருக்காரு. நம்ம நிறைய தண்ணி ஊத்தணும்னு வைங்களேன், இல்ல தூரமா நின்று கொஞ்சம் வேகமா தண்ணி அடிச்சாலே என்ன ஆயிரும்? சின்ன வச்சிருக்குது எல்லாமே சாஞ்சு போயிடும். பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் சாஞ்சு போயிடும். சில செடி என்ன செஞ்சிடும்? அதிகமான தண்ணியில எழுப்பவே முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள வேர் என்ன செய்யல? ஸ்ட்ராங்கா இல்ல. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வேர் ரொம்ப முக்கியம். வேர் ரொம்ப முக்கியம். ஏன் வேர் ரொம்ப முக்கியம்னா, எவ்வளவு உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவுதான் வெளியே அதோட வளர்ச்சி இருக்கும். அதே போலதான் நமக்குள்ள தேவனும் அவருக்கு வார்த்தையும் எந்த அளவு வேர் கொண்டிருக்கோ அந்த அளவுதான் நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சா? பட்டுச்சு. எல்லாரும் கேட்டாங்களா? ஆமா. எல்லாரும் வாழ்க்கையில விடுதலைய பார்த்தாங்களா? நீங்களே சொல்லுங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் வார்த்தைய கேட்டாங்க, எல்லாரும் முழுசா விடுதலையை அனுபவிச்சாங்களா? ஆமாவா இல்லையா? எதனால இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் முழுசா கேட்டாங்க, எல்லார் வாழ்க்கையிலும் விடுதலை அனுபவம் பார்த்தாங்களானா இல்ல. ஏன்? வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. மோசே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் டியூன் பண்றாரு. 10 அற்புதங்கள், பாதைகள் அவங்களுக்கு வந்துச்சு, இங்க வரல. கோலை வச்சு அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு மோசே நிறைய, நமக்கு ஒரு தேவன் உண்டு, அற்புதங்களை செய்யறவர், நம்மளை நடத்துகிறவர், வித்தியாசத்தை எல்லாம் விளங்க பண்ணி தான் அவங்கள போதிச்சு கூட்டிட்டு வர்றாரு. ஆமா தானே? இது எல்லாருக்குமே தெரியும். கானான் நமக்கு ஆபிரகாம் மூலமா தந்தாச்சுன்னு தெரியும். எல்லாரும் கானானுக்குள்ள போய்
சேர்ந்தாங்களா? ஏன் சேரல? உற்சாகமா பதில் சொல்லுங்க. ஏன் சேரல? ஏன் அவங்க நம்பல தெரியுமா? மோசே சொன்ன தேவனுடைய வார்த்தை கேள்விப்பட்டதா இருந்துச்சு. சுவிசேஷத்தை கேள்விப்பட்டாங்களே தவிர அது அவங்களோட லைஃபா, அது அவங்களோட விசுவாசமா, நம்பிக்கையா, உணர்வா மாறவே இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன், வசனத்தை கேள்விப்படுறது வெறும் எதான் கொடுக்கணும்? அறிவு, நாலேஜ்ல இருக்கும். தயவு செய்து யாரும் நாலேஜ்ல இருந்து தேவனை தேடாது. நிறைய பேர் எப்படின்னா டெஸ்ட், எல்லாமே டெஸ்ட்ல தான். அவருடைய தழும்புகளால் சுகமானோம். இந்த சத்தியத்துல நம்ம எல்லாம் சுகமாக்கப்பட்டுட்டோம். அப்ப ஒரு வியாதி வருது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டவன், எனக்கு வியாதி வரக்கூடாது. அப்ப இந்த சத்தியமே சரியில்லை. இது என்னது? அறிவு உள்ள இருந்து எதை கொடுக்குது? இருமாப்ப கொடுக்குது. ஆனா அது எப்படி லைஃபா மாறணும்னா, ஓஹோ எனக்குள்ள இப்படி பலவீனம் இருந்துட்டே இருக்கு, அவர் என்ன சுகமாக்கிட்டாருன்னா இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறு, நான் சுகமாக்கப்பட்டவன், நீ என்ன ஏமாற்ற முடியாதுன்னு அந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள ஆழமா வச்சு அறிகுறிகளையும் சூழ்நிலையும் பார்க்காம நான் சுகமாக்கப்பட்டவன், நான் முற்றிலும் விடுதலையானவன் அப்படிங்கிற வேர் நமக்குள்ள இருக்கும்போது பயம் இல்லாம என்னடா பண்றதுங்கிறது இல்லாம முழுக்க விடுதலையா இருக்கோம்ல, அப்பதான் அந்த சுகம் வெளியிறங்கமாக முடியும். அதுதான் நம்ம எப்படி இருக்கிறதுனா, கேட்ட வார்த்தையில உள்ளான மனுஷன் பலன் அடைஞ்சு வெளியே நம்ம வெளியிறங்கம் ஆகுது. ஹல்லேலூயா. அதுக்குதான் என்ன தேவைன்னா, சுவிசேஷத்தை எல்லாரும் கேட்டாங்க. கேட்டவங்க யாருமே எப்படி கேட்கலன்னா, திறந்த இருதயத்தோடு கேட்கல. எல்லா இருதயமும் நல்ல நிலமா இல்லை. எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ மோசே சொல்றாரு இப்படிலாம் நடக்கும்னு, ஆனா அது லைஃப்னு வரும்போது யாருமே அதை என்ன செய்யவே இல்லை, எடுத்து வாழவே இல்லை. எங்களுக்கு எல்லாரும் பார்த்து சொல்றேன், இன்னைக்கு தேவன் நம்ம கூட என்ன வார்த்தையை பேச போறாருன்னா, வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 27வது வசனம், அதிகாரம் 6வது வசனம். நல்லா கேளுங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆராதனையிலையும் நம்ம அதெல்லாம் பார்த்தோம். கனி கொடுக்கிறோம். நம்ம ரூட், தேவனுக்குள்ள நம்ம ரூட் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்ம கனி கொடுக்கிறோங்க. ஹல்லேலூயா. நல்லா யோசித்துக்கோங்க. வேர் பற்றினா எது தெரியுமா? வேறு நம்மளோட இருதயம் தான் நிலம். நான் இன்னைக்கு எப்படி பேச போறேன்னா, நம்மளுடைய இருதயம் தான் என்னது? ஏன்னா ஒரு செடி வளர்றதுக்கு, ஒரு சீடு வளர்றதுக்கு நிறைய விஷயம் தேவை. எந்த நிலத்துல போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்தையும் போட்டா சீடு முளைக்குமா? நல்ல மண்ணா இல்ல கொஞ்சம் கல்லு அப்படிலாம் இருந்துச்சுன்னு வைங்களாங்க, சீடு முளைக்குமா? அப்போ சீடு முளைக்கிறதுக்கு நல்ல நிலம், நல்ல மண்ணு தேவை. ஆமா தானே? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாவது நம்ம இருதயம் ஆயத்தமா இருக்கும். நம்ம வேர் கொள்ள போறோம், தேவனுக்காக கனி கொடுக்க போறோம், நம்மளும் இயேசு மாதிரி இந்த உலகத்துல வெளியிறங்க போறோம்னா முதல்ல ஒரு வேலை எங்க நடக்கும்னா இருதயத்துல நடக்கணும். ஹல்லேலூயா. எரேமியா 4வது அதிகாரத்துல சொல்லி இருக்கு, உங்க இருதயத்தை பண்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இருதயத்தை என்ன செய்யணுமா? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தோட்டம் வயல் எல்லாம் இருந்துச்சுன்னா விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? அந்த இடத்தை உழுவாங்க, தோண்டுவாங்க, ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமா தானே? அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில போய் வேர் விடணும்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு நம்ம இருதயம் பண்படுத்தப்படணும். இருதயம் பண்படுத்தப்படுறதுனா நல்ல தீர்மானங்கள் தேவை. நம்ம இருதயத்தை எப்படி பண்படுத்துறது? நிறைய காயம், நிறைய பிரச்சனையை வச்சு இருதயத்தை உடைச்சாதான். பாருங்க, பழைய உடன்படிக்கை சொல்லுது, நீ ஒரு பிரச்சனையில உபத்திரப்படுறது நல்லது, போராட்டங்கள் நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு நீ உடைக்கப்படுறியோ அந்த அளவுக்கு தான் நீ என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில இந்த மெசேஜை கேட்டிருப்போமா இல்லையா? தேவன் உனக்கு ஒரு பிரச்சனையை அனுமதிச்சா அது நீ உடைக்கப்பட்ட இடத்தில் தான் உன்னை உருவாக்க முடியும். யோசித்து பாருங்க. உடைச்சிட்டு உருவாக்குறதுக்கு நிறைய நேரம் நம்ம அப்படிதான் நினைப்போம். நான் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன், ரொம்ப பிரச்சனை, ஆனா நல்லது, அதனால இன்னைக்கு இருதயம் ஸ்ட்ராங் ஆயிட்டு. இப்படி ஒரு வாழ்க்கை புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, உடைச்சு நம்மளை உருவாக்க சொல்லவே இல்லை, நம்மளை அழைச்சு. சகைவ உடைச்சு உருவாக்குனாரா? சகைவ உடைச்சு உருவாக்குனாரா? உள்ள போனாலும் உருவாயிட்டான்.
மேலதான் திரும்பி வந்தான். உடைச்சது அவன் தான் எல்லாத்தையும் உடைச்சான். தேவன் பார்த்து, வா நீ நல்லா உடைஞ்சிட்டா, இதுதான் சரியான டைம்னு சொன்னாரா? உடைச்சு போன அவனை உடனே அவர்கிட்ட வரும்போது அவன் புதிய மனுஷனா மாறினான். விபச்சாரத்துல கையும் களமா ஒரு ஸ்திரீ பிடிக்கப்பட்டான். தேவன் உடனே இன்னும் நீ உடையணும், நீ இவ்வளவு தப்பு செஞ்சுட்டால, இனி நல்லா இருப்பான்னு சொன்னாரா? அவர்கிட்ட வந்த உடனேயே நம்ம தேவன் உருவாக்குகிற தேவன், நம்மளை உடைக்கிற தேவன் இல்லை. ஏன்னா அவரே சொல்றாரு, கெட்டு போனதான் நான் விடுதலையாக்க வந்தேன். உங்களுக்கு புரியுது இல்ல? அவர் யாரு தேடி வந்தாரா? 99 ஆடு, வா இது எப்பவுமே நம்ம செய்துதான். ஒரு ஆடு தொலைஞ்சு போயிட்டு இருக்குல்ல, அதை தேடிதான் அவர் வந்தார். புரியுதுல்ல எல்லாருக்கும்? அதனால உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் நான் உடைக்கப்படுறது நல்லதுன்னு அனுமதிச்சிடாதீங்க. எதிர்த்து நில்லுங்க, நான் உடைக்கப்பட முடியாது. வசனம் அதுதான் சொல்லுது. நம்ம இருதயத்தை நம்ம எப்படி பண்படுத்தணுமா? பழைய உடன்படிக்கையில அப்படி நினைச்சோம். புதிய உடன்படிக்கையில வார்த்தையாகிய தேவனுடைய விதையாகிய தேவனுடைய வார்த்தை உள்ள போதுக்கு நம்ம இருதயம் ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு வயல்ல உழுது இடத்தை ரெடி பண்றாங்க. எதுக்கு தெரியுமா? அடுத்த நாள் அங்க கொண்டு சீடு போட போறாங்க. நம்ம இருதயத்திலையும் தேவனுடைய வார்த்தைங்கிற விதையும் போட போறோம். எதுக்காகனா நம்ம தேவனோட ஸ்ட்ராங்கா நித்திய மகிழ்ச்சிக்கு இணைக்கப்பட்டது. புரியுது இல்ல? அப்போ நம்ம இருதயத்தை எப்படி பண்படுத்தணும்னா தீர்மானங்கள் தான் நம்ம இருதயத்தை பண்படுத்த முடியும். ஏன்னா நீ இவ்வளவு நாளே யோசித்து பாருங்க, நிறைய நேரம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு எதுதான் காரணமா இருக்கும்? நம்ம எடுத்த சில தவறான தீர்மானங்கள். நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில நல்லா நடந்ததுக்கும் நம்ம எடுத்த சில முடிவு தான் காரணமா இருக்கும். உங்க எல்லாருக்கும் புரியுது தானே? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். அப்ப இங்க வந்து எல்லாரும் முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. எப்படி? இனிமேல் நான் நல்ல தீர்மானம் எடுப்பேன்னு தீர்மானம் எடுக்க போறீங்க. புரியுதுல உங்களுக்கு? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். இதுவரை நீங்க தீர்மானமே எடுக்காம கான்சியஸே இல்லாம வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்க போறீங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? இதயத்தை பண்படுத்துறதுக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் போட மாட்டேன். ஹல்லேலூயா. முதல் தீர்மானம், உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் போட மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன சுத்தி நடக்கிற, கேக்குற, நான் உணர்கிற, பாக்குற எதுவும் என் லைஃப்னு வேல்யூ பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. நிறைய நேரம் மனுஷன் நல்லா இருப்பான், ஆனா அவன் லைஃப்ல ஒரு சூழ்நிலை வரும்போது வார்த்தை அங்கதான் இருக்கும், வாழ்க்கை வெளியே போயிடும். நம்ம எல்லாரும் சொல்றோம், நம்புறதுக்கு சாத்தியமே இல்லையா? இங்க வந்திருக்கீங்கல்ல, உங்க லைஃப்ல தேவனோட வார்த்தை, தேவன் உண்மை உள்ளவர்னு நம்புறதுக்கு நிறைய ஆப்போசிட்டா உங்க சூழ்நிலை இருக்குன்னு வைக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. நம்புறதுக்கு எனக்கு எந்த அறிகுறியுமே இல்லாம இருந்தாலும் சரி, முழு மனசோடி நம்புவேன். ஹல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? ரெண்டாவது, நம்புறதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தாலும் சரி, முழு மனதோடு. இந்த தீர்மானத்தை தான் ஆபிரகாம் எடுத்தாரு. 100 வயசு ஆயிட்டு சரீரம் என்ன செஞ்சுட்டா? செத்து போச்சு. உங்களுக்கு புரியுது இல்ல? உடம்புல எந்த அறிகுறியும் இல்லை. வசனம் சொல்லுது, சாராளோட கர்ப்பம் எப்படி இருந்துச்சா? எல்லா குழந்தை பிறக்கிறதுக்குள்ள எல்லா ப்ராசஸும் அந்த கர்ப்பத்துல நின்று போச்சு. நம்புறதுக்கு ஏதுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா அவன் ஒரு தீர்மானம் பண்ணான். என்ன தீர்மானம் பண்ணான் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு நீயும் நானும் ஒரு தீர்மானம் பண்ண போறோம். இனிமேல் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட மாட்டேன். நம்புறதுக்கு எதுவே இல்லையா? சூப்பர், முழு மனசு அவரையே நம்புவேன். புரியுதுல உங்களுக்கு? உலகத்தை இதெல்லாம் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேன். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்க 3 தீர்மானமும். முதலாவது, பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இனிமேல் நீங்க உலகத்தோட வேஷத்தை போட முடியாது. அக்கா, இனிமேல் நம்ம உலகத்தோட வேஷத்தை போட முடியாது. ரெண்டாவது, நம்புறதுக்கு ஏதுவே இல்லையா? நான் முழு மனசா அவரை நம்புகிறேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்புறதுக்கு எதுவுமே இல்லையா? முழு மனசா அவரை நம்புகிறேன். மூணாவது என்ன சொல்ல போறோம்? மாம்சத்தின்படி லைஃப பார்க்காம தேவனுடைய வார்த்தை தான் லைஃப் பார்க்க போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலையின்படி உங்க வாழ்க்கையை பார்க்காம தேவனுடைய வார்த்தையை லைஃபா பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் அழகா சொல்லுதுன்னா இதை கொஞ்சம் வேல்யூ பண்ணுவேன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, இருதயத்துல விசுவாசிக்கணுமா, விடுதலை வேணும்னா என்ன செய்யணுமா?
வாயினால் அறிக்கை பேசணும். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்ப வாயினால் அறிக்கைப்படும் போது முதல்ல நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நம்ம அதை போதிக்கணும்னு அர்த்தம். அது நம்ம நினைவுகள்ல மாறுது. அது நம்ம சரௌண்டிங்ல, நான் இங்க போன்ல எங்கேயோ இருக்க ஒருத்தவங்களுக்கு நான் பேசுறேன், அது எப்படி அவங்களுக்கு கேக்குது? மொபைல்ல பேசுறோம், எந்த கனெக்ஷனும் இல்லாம எப்படி கேக்குதுன்னா அந்த காற்றோட அலைகள் அதை கொண்டு போகும். அதே மாதிரிதான் நம்ம பேசுற வாயை திறந்து அறிக்கை பண்ண ஒவ்வொரு விஷயமும் நம்ம சூழ்நிலைக்கு தகவலை கொண்டு போகுது. இனிமேல் இவா உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட மாட்டா, இவா நம்பதுக்கு ஏதும் இல்லாட்டாலும் நம்ப போறா, தேவனோட வார்த்தை இவா வாழ்க்கையா இருக்குது. ஹல்லேலூயா. முதலாவது இங்க இருக்க எல்லாரும் இப்ப உங்க இருதயத்தை சூப்பரா உழுதுட்டீங்களா? ரெண்டாவது விதை போட போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேர் பிடிக்கணும்னா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன விஷயம்னா எந்த விதைய போடுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படிப்பட்ட விதைகளை தான் போடணும்? இப்ப வீட்லயே நம்ம சீடு வாங்கி வச்சிருந்தோம் வைங்களா, ரொம்ப நாளாகி அப்படி இருந்த விதையை என்ன செய்ய மாட்டோம்? ஏன் போட மாட்டோம்? அது முளைக்கிறது கேட்கதா இருக்காது. ரொம்ப நல்லா சூப்பரான கடையில வாங்கி நல்லா சூப்பரா போட நினைப்போம். ரெண்டாவது என்ன விதைய போடுறோங்கிறது முக்கியம். ஏன்னா ஏன் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க? என்ன விதைய போடுறோங்கிறது ஏன் முக்கியம்? சூப்பர். எந்த விதைய போடுறோமோ அந்த விதை தான் விதைக்கும். தக்காளி விதைய போட்டா எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தக்காளி விதை தான் கிடைச்சி, எப்படியாவது தக்காளி விதைய போட்டுட்டு கத்திரிக்காய் காய்ச்சுன்னு சொன்னா எந்த விதைய போடுறோமோ. ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு சந்தோஷமா வாழதான் பிடிக்கும், எனக்கு சமாதானமா இருக்கதான் பிடிக்கும், தேவனுக்கு வார்த்தையில வாழதான் பிடிக்கும், இதெல்லாம் என் இருதயத்தின் நினைப்பு. அப்படி நினைச்சிட்டு நிறைய நேரம் எந்த விதைய போட்டிருக்கோம் தெரியுமா? பயமா இருக்கு, எனக்கு யாருமே இல்ல, என்ன பண்ணனே தெரிய, இனி எங்க இருந்து நடக்கும், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? உங்களுக்கு புரியுதா? எதிர்பார்க்கறது ஒரு ஃப்ரூட், போடுறது இன்னொரு சீட். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சுல்ல? எப்படி கற்பனை பண்ணுங்கன்னா, எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், கத்திரிக்காய் சாப்பிட ஆசை, ஆனா என்ன பண்றது? தக்காளி விதைதான் இருந்தது, தக்காளிய போட்டுட்டு அட நான் எவ்வளவு ஆசையா போட்டேன், ஆண்டவரை நம்பிதான் போட்டேன், ஆனா இப்ப தக்காளி செடி எதை காய்க்கல? கத்திரிக்காவை காய்க்கல. யார் மேல பிரச்சனை? தேவன் மேல பிரச்சனையா? வார்த்தை மேல, விதை மேல பிரச்சனையா? யார் மேல பிரச்சனை? உங்களுக்கு புரியுதா? நிறைய நேரம் விடுதலையை விரும்புறோம், தெய்வீக ஜீவனை விரும்புறோம், சமாதானத்தை பேசுறோம், விதைக்கிறது முழுசும் எந்த விதை? எந்த விதை? பயமா இருக்கு, மனசே சரியில்லை, யாரையும் நம்ப முடியல, எப்படி நடக்கணும்னே தெரியல, என்ன ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் என்ன விதை? அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. விதைக்கிற விதை ரொம்ப முக்கியம். நல்ல விதைகளா விதைங்க. உங்க பக்கத்துல இருக்க கைய பார்த்து, விதை ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால நல்ல விதையா விதைங்க. எல்லாரும் இனிமேல் கிங்டம் ஃபேமிலியா நல்ல விதைகளை தான் விதைக்க போறோம். இயேசுவின் நாமத்தினால நம்ம தோட்டத்துல இனிமேல் நம்ம வாழ்க்கையில நல்ல விதைகள் மட்டும் தான் முளைக்க முடியும். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிச்சுல்ல? அப்ப நல்ல விதை நம்ம எதை போடுறோமோ அதுதான் முளைக்கும். அதான் தேவன் சொல்றாரு, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் மனுஷன் அறுப்பான். வசனம் இருக்கா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இனிமேல் இங்க வந்திருக்க யாரோ வாழ்க்கையில களைகளை விதைக்க போறதே இல்லை. ஹல்லேலூயா. மனம் பதறி கூட களைகளை விதைச்சிடாதீங்க. என்ன விதைச்சிடாதீங்கன்னா, இதெல்லாம் எப்படி நடக்கும், வானம் பொத்துட்டா வரணும், எனக்கு தான் இப்படி நடக்குது. இனிமேல் உங்க இருதயத்துல டிசிஷன் எடுங்க. தேவ வழியே இல்ல, நம்புறதுக்கு இல்லவே இல்லை தேவனோட வார்த்தைய. ஏன்னா யாரெல்லாம் தேவனோட வார்த்தையை விதைச்சாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் விடுதலையை பார்த்தாங்க. நான் ஊழியத்துக்கு நான் சொல்லியிருக்கோம்ல, நாங்க குடும்பமா எங்க ஊர் பக்கத்துல ஊழியம் செய்யும்போது ஒரு கிராமத்துக்கு போனோம். ஒரு கிராமத்துல ஒரு 4-5 கிராமத்துல நாங்க ஊழியம் செஞ்சோம். அதுல ஒரு கிராமத்துல ஊழியம் செய்யும்போது தேவன் அறியாத ஜனங்கள். அதுல ஒரு அக்கா சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க தேவன் அறியாத குடும்பம்னால சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, மாடு மேய்ப்பாங்க, வயல் வேலை செய்வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி போலீஸ் லைன்லாம் போறதுனால நிறைய ஓப்பனா சொல்ல முடியல, பைத்தியெல்லாம் காய்ச்சி விட்டுச்சோம் அந்த அக்கா. அப்போ மைக்ல பேசுறத, ஏன்னா ஸ்பீக்கர் வச்சிருப்போம் அந்த ஊர்ல. அப்ப என்ன பண்ணுவாங்களா, பேசுற எல்லா வார்த்தையும் கேட்ட உடனே அந்த அக்காவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, இந்த சாமி ரொம்ப நல்ல சாமி, இந்த சாமியால மட்டும்தான் இனிமே என்ன செய்ய முடியும், என்ன காப்பாற்ற முடியும். யார்கிட்டயோ கேட்டு அவங்களுக்கு சர்ச்சுக்கு வர முடியாது.
என் நம்பரை வாங்கி அடிக்கடி எனக்கு போன்ல பேசுவாங்க. அக்கா மாட்டுக்கு காய்ச்சல், ஜபம் பண்ணுங்க. அக்கா இது பிரச்சனை, நல்லா நான் உங்களுக்கு ஒன்ன மட்டும் செஞ்சுட்டே இருந்தேன். சர்ச்சுக்கு வர முடியாது, நல்ல விதையை அவங்க மேல விதைச்சுட்டே இருந்தேன். என்ன விதைச்சிட்டு இருந்தேன்னா, உங்களை யாரும் பார்க்காட்டியும் பரவாயில்ல, நீங்க மாடு மேய்க்கும் போது வசனத்தை கேட்டு நம்புறீங்க பார்த்தீங்களா, உங்களை ரொம்ப எங்க ஏசப்பா விரும்புறாங்க, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க என்ன கேட்டாலும் தருவாரு. நான் ஒரு நாள் எனக்கே தெரியாம ஒரு விதையை அவங்களுக்குள்ள போட்டிருக்கேன். எப்படி தெரியுமா? எங்க ஏசப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவரை யாராவது நம்பிட்டாங்க அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுல? நான் போட்ட சீடு திடீர்னு என்ன நடந்துச்சுன்னா, அது ஊர்ல ஒரு சில பிரச்சனை. அந்த அக்காவோட கையை யாரோ, அவன் மகனுக்கும் யாருக்கோ சண்டை நடந்துச்சு. இந்த அக்கா பிடிக்க போனாங்க. இந்த அக்காவோட கையை யாரும் என்ன செஞ்சுட்டாங்க? வெட்டிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, இந்த வலது கை ஷோல்டர்ல இருந்து கலந்துச்சு. அப்போ நாகர்கோயில ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்டா இருக்காங்க. அந்த அக்கா என்ன நேரில் பார்க்கும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமாக்கா? அந்த அக்காவுடைய குடும்ப சூழ்நிலை எப்படின்னா, அந்த அக்காவும் தான் உழைச்சி சாப்பிடணும், குடும்பத்துக்கே சாப்பாடு போடுறோம். அப்ப என்கிட்ட சொன்னாங்க, அக்கா பிசியோதெரப்பி பண்ண என்ன வர சொல்றாங்க, எனக்கு வசதி கிடையாது, ஒரு நாள் போனாலே இவ்வளவு காசு செலவு, நான் 5 டைம் போனேன், என்னால பண்ண முடியல. ஒரு பால் தந்து இப்படி எல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க நிறைய. இந்த ஊர்ல ரொம்ப படிக்காம, உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு அது தெரியல, எனக்கு எப்படி பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேங்குதுக்கா, என்ன பண்ண என்கிட்ட சொல்லும்போது அடுத்து சொன்னாங்க, எல்லாரும் உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, நான் இப்ப நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கேன். பேசும்போதா அதுக்கு வேற யாரும் இல்லக்கா, நான் தான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நடமாடுறேன், மனசுக்குள்ள பெணமா இருக்கிறேன். என்னை பார்க்க எங்க சித்தி வந்திருக்காங்க, எத்தனை நாள் என்ன பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா, இந்த கை நான் பார்க்கும்போது இப்படிதான் இருக்குது, உங்களுக்கு புரியுதா? இப்படி மூவ்லாம் பண்ண முடியல, இப்படி இருக்குது, இப்படிதான் இருக்குது, இந்த பொம்மை கை மாதிரி இருக்கு, மூவ்மெண்டே இல்லை. அப்ப என்கிட்ட சொல்றாங்க, என்னால வேலை பார்த்து உழைக்காம இருந்தா என் குடும்பமே அவ்வளவுதான். என்கிட்ட சொல்லும் போது, எத்தனை நொங்க சீவன கை, எத்தனை வெட்டருவால வச்சு அதை வெட்டின கை, இதை வெட்டின கை, எப்படியாவது எனக்கு இந்த கை சரியாகணும். நான் சொன்னேன், எதுக்காக நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? என்ன ஆயிருக்குன்னா, யாரோ மருத்துவர் சில விதைய போடுவாங்க, அது நாங்க தப்பான விதையா போயிருக்கு. எப்படி போயிட்டுன்னா, என்ன விதைய விதைச்சிருக்காங்கன்னா, இந்த கையில ஏதோ நரம்பெல்லாம் கட்டானதுனால என்ன பண்ணாலும் இந்த கை இனிமேல் உங்களுக்கு இருக்கும், ஆனா என்ன செய்யாது, பழைய மாதிரி செயல்படாது. நான் சொன்னேன்ல, என்ன விதை போடுறோமோ அது முளைக்கும். அது முளைச்சு என்ன செஞ்சுட்டு நெருக்கிட்டே இருக்கு. ஏன்னா போட்டது என்ன விதை? முள்ளுள்ள விதை. அந்த முள் செடி அவங்களை நெருக்கிறதுனால என்ன பார்த்து சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் விதையா அந்த செடியை புடிங்கிட்டு இன்னொரு செடியை நடுறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் என்ன சொன்னேன்னா, அக்கா பைபிள்ல ஒரு சம்பவம் நடந்தது, அது எங்கேயாவது உலகத்துல நடந்திருக்கா? செத்து போய் பாடியை அடக்கம் பண்ணாம வச்சா என்ன ஆகும்? நாத்தம் முடிச்சிடும், புழு வந்துடும், உடம்பெல்லாம் தண்ணி ஆயிடும். சரி, இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் கழிச்சு அந்த பாடி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவங்க சொன்னாங்க, நாரி போயிடும், தண்ணியா இருக்கும், புழு அரைச்சிருக்கும், ஒண்ணுமே இருக்காது. சரி, இந்த சரீரத்தை இப்படிதான் உலகமே சொல்லுச்சு. ஆனா ஏசு கிறிஸ்து முன்னாடி போயிட்டு லாசருவே வெளியே வான் கூட்டாரு, அந்த சரீரம் வந்துச்சு. ஏன் தெரியுமாக்கா? நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ஏசப்பா ரொம்ப நல்லவரு, அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, யாராவது முழுக்க முழுக்க நம்பிட்டாங்கன்னா உலகமே அழிஞ்சாலும் கைவிட மாட்டாரு. நீங்க நம்புறீங்களான்னு கடற்கடன்னு அழுதாங்க. அக்கா நான் சொல்லியிருக்கேன்ல, அவருதான் இப்ப யாரு சாமின்னு, நான் அவரை நம்புறேன்க்கா, நான் என்ன வேணாலும் செய்வேன் அவருக்காக, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, கைய வச்சு ஏசப்பா நாமத்தினால நான் சுகமாயிட்டேன், இந்த கை இப்படி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் நம்ம பேசுற மாதிரி சொல்லி கொடுத்தாதான் புரியும். வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு அந்த அக்கா போன் பண்ணாங்க. அந்த அக்கா என்ன போன் பண்ணாங்க, அக்கா இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இது, இவங்க எங்க இருக்காங்க, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப ஜாலியா கேட்டாங்க. அக்கா இப்ப நுங்கு சீசன், தொழிலுக்காக நாங்க பணக்குடியில குடும்பமா வந்திருக்கோம், பழைய மாதிரி பைனி காய்க்கிறோம், கற்பட்டி காய்க்கிறோம், கற்கண்டு செய்யறோம், எல்லாம் செய்யறோம், இப்ப என் கையும் வேலை செய்திருக்காங்க. புரியுதா? அந்த அக்கா சொன்னாங்க, என் கையும் வேலை செய்து போன்ட்டு அழுதாங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க, இனிமேல் என் வாழ்க்கையே முடிச்சு. ஊர்பட்ட அக்கா சொல்றாங்க, ஊர்பட்ட கடல், அவர் ஹஸ்பண்ட் எப்பவுமே தண்ணியில தான் இருப்பாரு, ஒரு வழியும் கிடையாது. நான் முடங்கிச்சேன்னா என் குடும்பமே போச்சுன்னு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏசப்பா ரொம்ப ரொம்ப, அந்த அக்கா சொன்னது எனக்கு வார்த்தையில வர்ணிக்க சொல்லல, அழுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லவர் இருக்கா, எத்தனை லட்சம் கிட்டனே இந்த ஆஸ்பத்திரியில. அவன் என்ன சொல்லி விட்டான் தெரியுமாக்கா? இந்த கை இனிமேல் பழைய மாதிரி வேலை செய்யாது. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, இத்தனை லட்சத்தையும் வாங்கிட்டு அவன் என்கிட்ட என்ன சொல்லி விட்டுறான்?
இந்த கை இனிமேல் ஒழுங்கா வேலை செய்ய. ஆனா ஏசப்பாக்கு நான் என்னக்கா சொன்னேன்? ஒண்ணுமே செய்யல. ஆனா அந்த ஏசப்பாவை பாத்தீங்களாக்கா, புரியுதா? இன்னைக்கும் அந்த அக்கா சூப்பரா 2 கையோட சூப்பரா நடமாடிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எது நம்ம வேர்கொள்றோமோ, எதுல நம்ம வேர்கொள்றோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இருக்க எல்லார பார்த்துன்னு சொன்னேன், சூழ்நிலைய பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத பார்க்காதுங்க. இன்னைக்கு அக்கௌண்ட்ல இருக்கிற காசை வச்சு, இன்னைக்கு உங்க கரண்ட் சிச்சுவேஷனை வச்சு, ஓ இது இப்படிதான், இப்படி இருக்கிறதுனால நாளைக்கு என் லைஃப் இப்படிதான் இருக்கும்னு வேல்யூ பண்ணாதீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், கை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு, இனிமேல் இது இப்படிதான் இருக்கும். இதுதான் உலக ரிப்போர்ட். ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உங்களுக்கு நான் சொன்னது புரியுது இல்ல? ஏன் நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எம்டியா இருக்கலாம், வழி இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு உங்க ஏன்னா மனுஷன் எது இருக்கோ அதை வச்சுதான் தன்னை வேல்யூ பண்ணுவான். இவ்வளவுதான் இருக்கு, இப்படிதான் உடம்பு இருக்கு, ஏன் உடம்பு கண்டிஷனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி வேல்யூ பண்ணாதுங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. எப்பொழுது இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு பெருக செய்யற ஒரு தேவன் உண்டு. அதுக்கு என்ன தேவை தெரியுமா? சில நேரம் விதைக்காமையே இருக்கும். விதைக்காம இருந்தா ஒரு பிரோஜனமும் இல்லை. வார்த்தைய விதைங்க. என்ன வார்த்தைய விதைங்கன்னா, நான் உங்களுக்கு புரியுது இல்ல, இப்படி இருக்கிறேன்னா என் தேவனால பெருகுவேன், நான் தேவனால உயர்வேன், என் தேவனால தேசங்கள் எனக்கு கீழ்படுத்தப்படுவேன், ஆசீர்வாதம் பூமி தாங்காம இருக்கும். நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், நான் ஊருக்கு போகும்போது ஒரு சில பல பிரச்சனை பொருளாதாரத்துலாம், அப்பெல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணும்போது நான் பேசுற வார்த்தைக்கு எங்க சூழ்நிலைக்கு சம்பந்தமே இருந்திருக்காது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்னால போய் சொல்ல முடியாது, என்னால உருட்டி விட முடியாது, நான் என்ன அனுபவிக்கிறேனோ அதை தான் பேச முடியும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு எதை தோணும்னா, தேவன் உங்க களஞ்சியங்கள், உங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் பெருக பண்ணுவாரு. நமக்கே இவ்வளவு லாஸ்ட், இதுல எங்க பெருகத்தை போய் பேச? தேவன் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாரு, நீ பார்த்து நடக்கிற ஆளா, என்ன விசுவாசி நடக்கிற ஆளா? நீ தரிசிச்சு நடக்கிறியா, என்ன விசுவாசிச்சு நடக்கிறியா? 2 விஷயத்த பாரு. உன் சூழ்நிலைய பாக்குறியா, என்ன பாக்குறியா? உன் முகம் எதை நோக்கி இருக்கு? நான் சொன்னேன், உங்களை நோக்கிதான் இருக்கு. ஏன் தெரியுமா? நான் அன்னைக்கு சொன்னேன், வேற வழி இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன நம்பி இருக்கானா, நீ பார்க்கத பேசாத, என்ன பார்த்து பேசு. நான் உங்க முன்னாடி சொல்றேன், எங்க சூழ்நிலை மாறதுக்கு முன்னாடியே அவரை என் முன்னாடி வச்சு, அவரோட வார்த்தையை எங்க வாழ்க்கைய வச்சு நான் பேசினேன். நான் என்னெல்லாம் பேசினோ அந்த இடத்துக்குள்ள அவரை எங்களை கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? அழைத்தவர் உண்மை. வானமும் பூமியும் உலகமே தலைகீழா போகலாம், அவருக்கு வார்த்தை ஒரு நாள் இஞ்சி கூட மிஸ் ஆகாது, இம்மி அளவு கூட மிஸ் ஆகாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதனாலதான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க உள்ளான மனுஷனுக்கு நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ, எந்த அளவு வேர் ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவு செடி ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல வேர் மண்ணில் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், நம்ம நிறைய தண்ணி ஊத்தினாலும் இப்ப என்ன இருக்கும்? செடி கீழே விழுமா? செடி மண்ணுல நல்லா பிடிச்சு மரமா வளர ஆரம்பிச்சிடும். செடி பெருசா வளர ஆரம்பிச்சிடும். தண்ணி ஊத்தினாலும் சரி, எதோ ஊத்தினாலும் சரி, இப்ப செடிக்கு ஆட்டம் காணாது. ஏன்னா அந்த செடியோட வேர் இப்ப மண்ணில் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதோட ஆதாரத்தோட அதை இணைக்கப்பட்டுறது அதுக்கு ஸ்ட்ராங். இங்க வந்திருக்க உங்களை என்னையும் பார்த்து சொல்றேன், நம்மளுடைய ஆதாரம் எது? செடியை மண்ணுல இருந்து புடுங்கினா என்ன ஆயிடும்? எவ்வளவு வேணாலும் வேர் விடட்டு. மண்ணுல இருந்து புடுங்கினா செடி என்ன ஆயிடும்? என்ன ஆயிரும்? தண்ணியில இருந்து மீனை எடுத்தா என்ன செஞ்சிடும்? துடி துடிச்சு செத்து போயிடும். நம்ம ஆதாரம் யாரு? உலகம் கிடையாது. நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை கிடையாது. வேலையை நம்பி படைக்காதுங்க. நான் இந்த வேலை தான் பாக்குறேன், இந்த வேலையை வச்சு எனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும்னு உங்க வேலையை அளவு கூட வைக்காதுங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உலகத்தை நம்பியோ, படிப்பை நம்பியோ, வேலையை நம்பியோ, அக்கௌண்ட நம்பியோ, சொத்தை நம்பியோ, இருக்கிற ஹெல்த்தை நம்பியோ நீங்களும் நானும் படைக்கப்படல. நம்மளுடைய ஆதாரம் அவர்தான். நம்மளோட சோர்ஸ், நம்ம நம்பிக்கை, நம்ம லைஃப், நம்ம சுவாசம் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் தான் எனக்கு நடக்கும். இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதுதான். இததான் ஆபிரகாம் பார்த்தான். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஆபிரகாம் அவன் வாழ்க்கையில எதை வச்சான்னு தெரியுமா? தேவனோட வார்த்தையை விதைச்சான். வசனம் சொல்லுது, உன் தகப்பன் வீடு உன் இடத்தெல்லாம் விட்டு கிளம்பி வான்னு சொன்னாரு. கஷ்டமா இருந்திருக்குமா? ஈஸியா இருந்திருக்குமா? இவ்வளவு கஷ்டம். வனாந்திரத்துல பரதேசியா அலைஞ்சாராம். அவன் நினைச்சா ரிட்டன் தகப்பன் வீட்டுக்கு போயிருக்கலாமா? ஆனா ஆதாரமாகி தேவனோட இணைஞ்சதுனால அவன் என்ன நினைச்சானா தெரியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
எபிரேயர்ல போட்டிருக்கு, அவன் தேவன் அவனை அழைக்கும் போது அவன் போகக்கூடிய இடம் என்னதுன்னே தெரியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னாரு, ஆனா எங்க போக சொல்றாருன்னு தெரியாது. நீங்க யாராவது வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. இவர்கள் எல்லாரும் இல்ல இப்படி இருக்கா, தங்கள் வீட்டை இல்ல தேவன் தன்னை அழைக்கும் போது தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் 11:8 வாசிக்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு ஆபிரகாம் தேவன் அவனை கொண்டு போற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் எந்த இடத்துக்கு போறான்னு தெரியாமல் புறப்பட்டு போனான். எங்க போறான்னு அவனுக்கு தெரியுமா? ஏன் புறப்பட்டு போனான்னு நினைக்கிறீங்க? ஏன் புறப்பட்டு போனா? தேவனோட அந்த அளவு அவனுக்கு நம்பிக்கை, அந்த அளவு தேவன் மேல அவனுக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் இருந்துச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், உங்க சூழ்நிலையும் பார்க்காதுங்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன படிப்பு இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு, எது உங்களுக்கு சேஃப்டி, எதுனால உங்க வாழ்க்கை மாறும்னு உங்க அளவுகோல உங்களுடைய எல்லைகள் மேல வைக்காதுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? உங்களுடைய அளவுகோல் யாரு? ஏன்னா வசனம் தான் சொல்லுது, தேவனை ஆதாரமா வச்சு கிளம்புனா ஒண்ணும் இல்லாம வனாந்தரத்துல கிளம்புனான்ல. வசனம் சொல்லுது, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்க கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? அப்போ இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம வேர் கொள்ளணும், நம்ம அசைக்கப்படாம இருக்கணும்னா நம்ம லைஃப் யார் மேல கட்டப்பட்டிருக்கணும்? மண்ணு மேல செடி இருக்கிற மாதிரி தேவனாலையும் அவருக்கு வார்த்தையாலும் நிரம்பி. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு. யாரெல்லாம் அவருக்கு வார்த்தையா ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்களோ, அவருக்கு வார்த்தைய வாழ்க்கையா நினைச்சாங்களோ, சூழ்நிலைய பார்க்காம இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளை அடைஞ்சாங்க. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. பேதுரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும் நம்ம எல்லாருக்கும்? பேதுருவை நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும்? பைபிள்ல தெரியும். சரி, ஒருவேளை யாருன்னு கேட்கறாங்க, பைபிள்ல நமக்கு எல்லாரையுமே பேதுருவா தெரியும். அந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவோட தான் இருந்தாரு. அவர் போன இடத்துக்கெல்லாம் கூட போயிட்டு இருந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவோட இருக்கலாம், அவரு கூட நடக்கலாம், அவர் செய்த எல்லா ஊழியர்களும் கூடயே நிக்கலாம். ஆனா தேவனும் வார்த்தையும் இல்லாத வாழ்க்கை ஜீவன் இல்லாத வாழ்க்கை. என்ன நடந்துச்சுன்னா, நீ அவரு கூட தான் இருந்தியான்னு கேட்டாங்க. என்ன சொன்னா தெரியாது. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. எல்லா சீஷர்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? கப்பல்லாம் போனாங்க, கப்பல் கொந்தளிச்ச உடனே அவரை எழுப்புனாங்க. நான் கூட நினைச்சேன் காப்பாத்ததான் எழுப்பியிருப்பாங்க. ஆனா அவங்க காப்பாத்த எழுப்பின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் உயிருக்கு பயந்துட்டு இருக்கோம், இவரு மட்டும் தலைவலி போட்டு தூங்கிட்டு இருக்காருன்னு கடுப்பா இருந்துச்சு. காப்பாத்த எழுப்புனா அவரு காப்பாத்தோட அப்பா இவரு இருந்தனால தப்பிச்சோம் அப்படிதானே சொல்லி இருப்பாங்க. வசனம் சொல்லுது, அவரை எப்படி எழுப்புனாங்க? நாங்க மடிஞ்சு போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ கப்பலே முங்க போகுது, தூங்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அவர் கூடயே இருந்திருக்கலாம். அவர் யாரு என்னங்கிற வேர் இல்லாட்டா வாழ்க்கை வேஸ்ட். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் கடலையும் காட்டையும் இறையாதன்னு சொன்னார்ல, அமைதி ஆயிடுச்சு. நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? அப்பா ஏசப்பா நன்றி, அதனாலதான் நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன், நீங்க இப்படி கண்டுக்காம இருந்தீங்க. அதான் நினைச்சோம். இவங்க சீஷர்கள் என்ன பேசிக்கிட்டாங்க? என்ன பேசிக்கிட்டாங்க? இவர் யாரோ? எல்லாரும் சேர்ந்து அவரு ஜாலியா எப்பா என் பிள்ளைங்க இவர் யாருமே தெரியலையா, யாரோ காத்தும் கடலும் இவரு சொன்ன உடனே கீழ்படியும். நீங்க கதையா கேட்டீங்களா? எனக்கு உண்மைக்கு சொல்றேன், இந்த மெடிடேட் பண்ணும்போது பரிதாபமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை இப்படிதானே பரிதாபமா இருக்கு. அவர் நமக்குள்ள இருக்காரு, எனக்குள்ளேயே இருக்காருன்னு தெரியும். ஆனா ஒரு பிரச்சனையில என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க தான் என் கூட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய இடங்கள்ல என்ன ஆயிருது? செயல்பட முடியல. இதே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையிலையும் அவரோட அன்புலையும் என்னைக்கு நிரம்பி இருந்தாங்களோ அவங்க உள்ளான மனுஷன் பலப்பட்டாங்க. தோமா என்ன தெரியுமா செஞ்சாரு? லாசருவ உயிரோடு எழுப்ப போதுக்கு ரெடியாகி தேவன் சொல்றாரு, வாங்க நம்ம இனி பெத்தானியாவுக்கு போவோம். எங்க வீட்டுல போய் யோவான் வாசித்து பாருங்க. தோமா என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொன்னாரு? தோமா என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து 2 நாள் கழிச்சு சொல்றாரு, வாங்க இப்ப நம்ம லாசரு செத்து போனாலும் அவங்க வீட்டுக்கு போறோம். அவரு உயிரோடு எழுப்ப போறாரு. சீஷர்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? தோமா சொன்னாரு, வாங்க அவரோட கூட சாகும்படி நம்மளும் போவோம்.
புரியுதா இல்லையா? அந்த இன்சிடென்ட் நீங்க வாசிங்கன்னா தெரியும். யோவான் 11 பாருங்க. பாருங்க, யோவான் 11வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் பாருங்கள் என்றார். அவர் எதுக்கு போறாரு? செத்து 4 நாள் ஆன பிணத்தை உயிரோடு எழுப்ப போறாரு. கூட இருந்த சீஷன் என்ன சொன்னா, ஏன்னா அந்த ஊர்ல அவங்களுக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த பயத்துல வாங்க அவர் கூட சாகும்படி நம்மளும் போவோம். அங்க போய் லாசர் உயிரோடு எழுப்பும் போது இவன் மனசு எப்படி இருக்கும், என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நான் சொல்றேன், சீஷர்களா இருந்தாலும், ஊழியமே செஞ்சாலும், பைபிளை கதைச்சி குடிச்சிருந்தாலும், ராத்திரி பகலா அந்நிய பாஷை பேசினாலும், தீர்க்க தரிசனம் இருந்தாலும், விசுவாசம் இருந்தாலும், தேவனையும் அவருக்கு வார்த்தையும் கிறிஸ்துவையும் உள்ளுக்குள்ள வச்சு எடுத்து வாழாத வாழ்க்கை வேஸ்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த ஊழியமா எங்க வேணாலும் பண்ணிடலாம். ஆனா எனக்குள்ள ஜீவன் இருந்தாதான் என் மூலமா அவருடைய மகிமை இந்த உலகத்துக்கு விருந்தாவும் மருந்தாவும் வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. இத நல்லா யோசித்து பாருங்க. இதே சீஷர்களோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? வார்த்தையை அறிஞ்சாங்க, ஆவியானவரால நடத்தப்பட்டாங்க. பேதுரு பயந்தாங்கொல்லியா இருந்தவரு, இவரு யாரோன்னு சொல்றவரு ஜெயில இப்ப இருக்காரு. நாளைக்கு காலையில முந்தின நாள் யாக்கோபா கொண்டுட்டாங்க கத்தியால வெட்டி. நாளைக்கு பேதுருவ கொல்லணும். பழைய பேதுரு எப்படி இருந்திருப்பாரு? இயேசு கூட இனிமேல் ஊரை விட்டு இல்ல எந்த நாட்டுக்கும் ஓடிடுவேன்னு சொல்லியிருப்பாரு. வசனம் சொல்லுது, ஜெயில 4 அடுக்கு பாதுகாப்பு, நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. சீஷன் எழுப்புனதை கூட கனவு நினைச்சாரு. ரெஸ்ட்டுக்குள்ள போயிட்டாரு. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அவர் தொடாம என் தலையில இருந்து ஒரு முடி கூட விழாதுன்னு யாருக்கு தெரியும்? தோமா அவர் கூட சாகுபடி போவோம்னு சொன்னாரு. ரத்த சாட்சியா மறிப்போன்னு தெரிஞ்சு இந்தியாவுக்கு கப்பல் ஏறி வந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் உயிரை குறித்து பயம் இருந்து உயிரை விடுறதுக்காகவே இந்திய தேசத்துக்கு வந்தாரு. உங்களுக்கு புரியுதுல்ல? எந்த அளவு வார்த்தை உள்ள வருதோ அந்த அளவு உங்க லைஃப் ஸ்ட்ராங் ஆக முடியும், நீங்க ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். இன்னைக்கு நிறைய நாள் எப்படி ஆயிருவோம்னா, நல்லா இருக்கும் 2 நாள், 3வது நாள் ஒரு சின்ன பிரச்சனைக்கு கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, சுத்தி நல்லா இருக்கிறது வேற, யாரோ கொஞ்சம் வேகமா தண்ணி அடிச்சு விடுறாங்க, செடி என்னாச்சு போட்டுன்னு சாஞ்சிட்டு பழையபடி கம்பெடுத்து கட்டி நிப்பாட்டணும். நல்லா வெயில் அடிக்குது, செடி போய் என்ன செஞ்சுட்டு கரிஞ்சு போச்சு. இது நீங்களும் நானும் இல்லை. ஏன்னா அவர் வசனம் சொல்லுது, உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படணும். அதனாலதான் யாக்கோபுல சொல்லியிருக்கு, உங்கள் ஆத்துமாவை விடுதலையாக்கக்கூடிய வசனத்தினால உங்க உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து நான் எனக்கு ஆசீர்வதிக்கிறேன். சூழ்நிலையா பாக்குறதுக்கு நீங்களும் நானும் உலகத்தான் கிடையாது. நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம லைஃப வேல்யூ பண்றதுக்கு நம்ம மனிதர்கள் கிடையாது. தேவனால குறுக்கப்பட்டவர்கள், தேவ புத்திரராய் பிறந்தவங்க. இந்த உலகம் எதையோ வேல்யூ பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீங்களும் நானும் எதை வேல்யூ பண்றோம்? மண் பாண்டம், உள்ளுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. எனக்கு தெரியும் நம்ம இப்படி இருக்க போறது இல்லை. இங்க இருக்க நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறதுக்குதான். ஏன்னா இந்த வருஷம் தேவன் எனக்கு வாக்கு பண்ணார், ஜாதிகளின் திரளான வசம் முன்னிடமாய் சேர்க்கப்படும். நான் அன்னைக்கு சும்மா பிரைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, ஜாதிகளின் திரளான வசம் என்னிடமாய் சேர்க்கப்படும் சொன்னீங்களே, அப்பந்தான் ஒரு குடும்பமா தேவன் நம்மளெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. எதுக்கு? நம்ம எல்லாரும் என்ன மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாரும் கொண்டும் ஜாதிகளை ஆசீர்வதிக்கிறது. இன்னைக்கு சிறு கூட்டமா இருக்கிற நீங்க எல்லாரும் உள்ளான மனுஷன்ல நம்ம எல்லாரும் வல்லமையா பலப்பட்ட அப்புறம் நம்ம கூட வரவங்க எனக்காக மட்டும் காத்திருக்கா, உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போனாலே எப்படி போயிடுவாங்க? அப்ப சபையில எத்தனை 1000 பேர் வந்தாலும் எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியுது இல்ல? அதுக்குதான் தேவன் நம்மள இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பயப்படுகிற பலப்படுகிற உங்களை கொண்டு மறித்தவங்கள உயிரோட எழுப்ப என்ன மாத்திரம் உண்மையில இங்க இருக்க எல்லாரும் கூட்டம் அநேக குடும்பங்களை ஆசீர்வதிக்க. இங்க இருக்க எல்லாரும் கூட்டம் இங்க இருக்க உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கை வச்சா பிறவிலே தெரியாத கண்கள் தரும். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆவியினால இணைக்கப்படும். நம்ம எல்லாரும் எந்த அளவு உள்ளான மனுஷனுக்கு தேவனோட வார்த்தையை ஃபீட் பண்றோமோ அந்த அளவு உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும்.
நிறைய நாள் மனுஷன் எதை ஸ்ட்ராங் நினைக்கிறான்னு தெரியுமா? நான் குறை சொல்லவே இல்லை. அக்கௌண்ட்ல காசு ஏற ஏற, சொத்து சேர சேர, அப்படி வெளியே எல்லாம் இது ஆகாக, அப்பா இனி நமக்கு என்ன இல்ல, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த லேண்ட், நான் யாரையும் குறை சொல்லல, ஏன்னா எங்களுக்கே லேண்ட் இருக்கு. நான் லேண்டுக்கெல்லாம் குறை சொல்லல, நம்பிக்கை எது மேல இருக்கு. நிறைய பேர் எந்த ரெஸ்டுக்குள்ள வந்துருவாங்கன்னா அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்கு, சரி அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கோம். எது உங்க நம்பிக்கை? என் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இன்னைக்கு இவைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். மணல் மேல கெட்டாதுங்க. தேவனை நம்பி சொல்லுங்க, நீங்க என்னோட ஆதாரம். ஒண்ணுமில்லாம இல்ல நம்மள பெருசாகிற தேவன், இருக்கிறதுல பெருக பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இப்படி படிச்சிருக்கேன், இந்த படிப்பை வச்சு எங்க போனாலும் பிழைச்சிருவேன் நம்பாதுங்க. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரால நான் பெருகுவேன் நினைங்க. இன்னைக்கு நீங்க நிறைய சரித்திரத்தை பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்க நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? யார கொண்டும் தேவன் எதையும் செய்வார். தேவனுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம குவாலிட்டிஸ் ஒரு பொருட்டே இல்லை. பேதைகளை ஞானி ஆக்கிடுவாரா, ஞானிகளை பேதை ஆக்கிடுவாரா? ஏன்னா அவர் ஒரு வித்தியாசமான தேவன். உங்க இருதயத்தையும் உங்க நம்பிக்கையும் வாழ்க்கையும் மட்டும் அவர் வாழ்க்கை மேல வச்சு பாருங்க. புழுதியில இருக்க நம்மளை தூக்கி ராஜாக்களோட உட்கார வச்சிருவாங்க. ஆடுதான் வச்சுட்டு இருந்தான், அரசனாவ நினைச்சு கூட பாக்கல, தூக்கி கொண்டு ராஜாவா உட்கார வச்சுட்டாரு. ராஜாவாக்க வேண்டிய யோனத்தான் எங்கேயோ போயிட்டான். உங்களுக்கு புரியுது இல்ல? அதனால உங்க லைஃப, உங்க அளவுகோல, உங்க எதிர்பார்ப்ப, உங்க ஆசைய, உங்க நம்பிக்கைய எல்லா உலக அடையாளத்துல இருந்தும் பிரிச்சு எடுத்து தேவனால வைங்க. என்ன வைங்க? நான் டெய்லி சந்தோஷமா இருக்கேன், நான் இந்த உலகத்துல சந்தோஷமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா தான் இருக்க முடியும், நான் பெருகதான் முடியும், நான் விடுதலையோட வாழ முடியும், நான் நித்திய ஜீவனாலதான் ஆளுகை செய்யப்பட முடியும், நான் வியாதியோட இருக்க முடியாது, குறைவு என் வீட்டுல இருக்காது. யாரு தெரியுமா? நான் தேவனால இணைக்கப்பட்டிருக்கேன். தேவன் தான் ஆதாரமா இருக்காரு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து அவனோட பலனார். இதற்கு எல்லாரும் வேர் பற்றி ரெடியா இருக்கீங்களா? எதுல இருந்தெல்லாம் உங்க வேற எடுத்துருங்க. உலகத்துல சில சமயம் செடிய ஒரு தோட்டத்துல இருந்து பிடிங்கி இன்னொருத்தங்க வீட்டுக்கு கொண்டு போய் நடுவோம். பாத்துருக்கீங்களா? இங்க இருக்க யாராவது நம்மலாம் எதுல எல்லாம் நம்மளோட வேற உலகத்துல விட்டுருக்கோமோ இன்னைக்கு புடுங்க போறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, வேர் புடுங்க ரெடியா இருக்கீங்களா? எதுக்கு புடுங்க போறோம்னா ஒரு நல்ல தோட்டத்துல நட போறோம். ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம சில செடிகளை புடுங்க போறோம்னா ஒரு நல்ல தோட்டத்துல நடுறது. அந்த தோட்டத்துக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்காரு, அந்த தோட்டத்துக்கு நல்ல ஒரு தோட்டக்காரர் இருக்காரு. வசனம் சொல்லுது, பிதா தோட்டக்காரர். அவர் நம்மளை பார்த்து கொள்றது. நீங்கெல்லாம் மெடிக்கல் மேல, உங்க படிப்பு மேல, உலகத்தின் மேல, காசு மேல, மனிதர்கள் மேல, சூழ்நிலை மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ, பயந்து பிடிச்சிட்டு இருந்தீங்களோ, இன்னைக்கு எல்லாத்தையும் புடுங்க போறோம். எல்லாத்தையும் புடுங்கி தேவன் மேல நம்மளோட வேற விட போறோம். நம்ம தேவனோட விட போடுறதுனால நம்ம இதயம் நல்ல நிலமா இருக்க போகுது, ஆழமா வேர் விட போறோம். அந்த தேவன்ங்கிற மண்ண சோச நம்ம லைஃப் இருக பிடிக்க போகுது. நம்ம வாழ்க்கை அதனால மேல ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. வியாதிகள், தரித்திரம், எந்த உலகத்தின் பிரச்சனையும் நம்மள வாடி வதங்க பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரென்த் ஆகி பெரிய விருட்சமாயி அநேகருக்கு கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான மரமா மாற போகுது. என்ன கற்பனை பண்ணிக்கோங்கன்னா, உங்க வாழ்க்கை தேவனோடு இருக்கிறதுனால நீங்க பொருளாதாரத்துல, சுகத்துல, சந்தோஷத்துல, சமாதானத்துல எல்லாத்துலயும் குறைவே இல்லாம இருக்க முடியும். அக்கௌண்ட்ல காசு இருக்குது பலன்னு நினைச்சது போய் தேவன் பலன் நினைக்கிறதுனால ஒரு 2-3 அக்கௌண்ட் இருக்கிறது போடாம பல அக்கௌண்ட நம்ம ஓபன் பண்ண போறோம். ஒரு கார் இருக்கிறது போகாம ஆசைக்கு ஜாலிக்கு பல கார் இருக்க போறோம். இது நம்ம அடையாளம் இல்ல, அவர் அடையாளமா இருக்கிறதுனால இதெல்லாம் அவர் நமக்கு கொடுக்க போறோம். உங்களுக்கு புரியுது இல்ல? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இயேசுவின் நாமத்தினால இங்க வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உள்ளான மாற்றமே வெளியான வாழ்க்கையோட ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். இங்க வந்து எல்லாரையும் சொல்றேன், இன்னைக்கு வேற எதுவுமே இல்ல, இந்த மேல ஸ்ட்ரென்த்தாக போறீங்க. உள்ளான மனுஷன்ல என்ன சொல்ல போறீங்க? வல்லமையா ஸ்ட்ராங்காக போறீங்க. எதை குறித்தும் பயப்படாதுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் பயமில்லாத இருப்பாய். உங்க பொருளாதாரம், பிள்ளைங்க, குடும்பம், வேலை, அந்த சேலஞ்சு, இதை எப்படி சமாளிக்க, எல்லாத்துக்கும் மேல ரெஸ்ட நான் பேசுறேன். பயம் இல்லாத இருப்பீங்க, திகிலுக்கு தூரம் ஆயிடுவீங்க, கொடுமையும் அழிவும் உங்க எல்லைகளுக்குள்ள வர முடியாது.
சத்துரு உட்புக முடியாது. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம சந்தானமும் சந்ததியும் தேசத்துல உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம மலைமே உள்ள பட்டணமா இருக்கும். நம்ம மூலமா தேவராஜ்யம் இந்த பூமியில துருவடையும். ஏன் தெரியுமா? இதுக்காக தான் நீங்கள நானும் உள்ளான மனுஷன்ல நம்ம நிலத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்திட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் எதை சீரியஸா எடுக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க நிலத்தை பண்படுத்த போறீங்க. அது என்னன்னு சொல்லியிருக்கேன்? நல்ல என்னன்னு சொன்னேன்? நல்ல இல்ல நிலத்தை பண்படுத்துறதுன்னா நான் என்னன்னு சொன்னேன்? நான் சொன்னேன் என்ன சொன்னேன்? யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். நிலத்தை பண்படுத்துறது, ஒரு இடத்தை தோண்டி பண்படுத்துறது மாதிரி நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்னு சொன்னேன்? நீங்க சொல்றது கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் 3 பாயிண்ட் பக்கத்துல சொல்ல வச்சேன். அதுக்கு இதே பண்படுத்துறதுனா என்னது? நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறது. நம்ம முதலாவது நம்ம நிலத்தை பண்படுத்துறதுனா நல்ல தீர்மானம். எல்லாரும் இன்னைக்கு தீர்மானத்தோட போக போறீங்க. கேட்ட வார்த்தையை மறக்க மாட்டேன், அவருக்கு வார்த்தையை அதிகமா என் வாழ்க்கையா வச்சு வாழுவேன், தேவன் தான் என்னோட வாழ்க்கையா இருப்பாரு. ரெண்டாவது என்ன சொன்னேன்னா நிலத்தை உங்கள்கிட்ட கேட்ட எனக்கு கஷ்டமா இருக்கு, நானே சொல்லியிருக்கேன். நிலத்தை பண்படுத்தணும். ரெண்டாவது சீடு போடணும். என்ன சீடு போடுறோமோ அந்த சீடு தான் முளைக்கும். நல்ல விதையா தேவனோட வார்த்தைய போடுங்க. மூணாவது அது தண்ணியெல்லாம் ஊற்றி கீழே விழுந்துடாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அதோட ஆதாரமாகிய மண்ணோட இணைஞ்சிருக்கும். தேவனோட இணைக்கப்படுங்க. உலகத்தோட உங்க உலகத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலை மேல நம்பிக்கைய வைக்காதீங்க, தேவனோட வைங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை மலை மேல் இருக்கப்பட்ட நம்ம. ஹல்லேலூயா.